இந்த நபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அது நிச்சயமா அதுல நிச்சயமா மிகப்பெரிய அதிகாரியும் மிகப்பெரிய அரசியல் பிரமுகரும் தமிழ்நாட்டுல இருந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத நான் ஆணித்தனமா நம்புறேன். பட் இப்போதைக்கு அது ஹாப்பி நியூஸ். அவரை பிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு காரசாரமா நிறைய நடக்கலாம், இல்ல நடக்காம கூட போலாம். மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நடக்குது. ஆர் ராசா இதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்மளே பேசியிருக்க ஒரு காணொலி. மேடம் நானும் அதான் சொல்லுங்க, அவர் வந்து ஒரு இதுக்காக எனக்கு என்னமோ இதுக்காக பேசணும் மாதிரி தெரியல. இந்த ஒரு மாசத்துல நிறைய பேர் பல்ட்டி அடிப்பாங்க, தலைகீழா நிப்பாங்க, பருங்கு சேட்டைகள் பண்ணுவாங்க. இது எல்லாமே பல திருவிளையாடல்கள் பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, அதுல ஒண்ணுதான் இதுங்க. இப்ப என் மண் என் மக்கள்ன்ற ஒரு யாத்திரை ஒண்ணு ஏதோ நம்ம அசால்ட்டா ஏதோ நினைச்சோம், நிறைய சேஞ்ச் உங்களை கொண்டு வந்திருக்குங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 2024ல ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. சமையல் சிலிண்டர் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இதை கூட தேர்தல் யுக்தி தான், இவ்வளவு நாள் பண்ணவே இல்லை, இன்னைக்கு திடீர்னு தேர்தல் யுக்தியா இருக்கலாங்க. இல்ல அதுல கேள்வி என்ன நிச்சயமா கேஸ் விலை ஏறும்போது வந்துட்டு எரிவாயு நிறுவனங்கள் ஏற்றிட்டாங்கிறாங்க, இறக்கும்போது மட்டும் பிரதமர் குறைச்சிட்டாருங்கிறாங்க. இது எப்படி பார்க்க? டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்குது டாக்டர் ஷீபா லூர்தஸ், அரசியல் விமர்சகர். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு இருக்க அரசியல் பரபரப்புல பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக காவல்துறை கொடுத்த தகவலின் பேர்ல தான் அவங்க வந்து அரசு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான். ஆனா இவ்வளவு டிலே ஏன் ஆயிருக்கலான்றது தான். இந்த கிரைமுடைய வீரியம் ரொம்ப ஹெவி. இட்ஸ் அ பிக் நெட்வொர்க். நிறைய ஸ்டேட்ல இதை சம்மந்தப்பட்டிருக்காங்க. இட்ஸ் அ இன்டர்நேஷனல் மாஃபியா. இதைதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். போது இவ்வளவு நாள் இவர் முடங்கி இருக்கிறதுனால ஒருவேளை இவருக்கு காப்பாற்றணும்னு நினைச்ச அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், ரிலேட்டடான ஆணவங்கள் ஏதாவது முடக்கப்பட்டிருப்பாங்களோ இல்ல அழிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு யோசிக்கலாம். அது ஒண்ணு. இப்போ தமிழ்நாடு காவல்துறை துப்பு கொடுத்து ராஜஸ்தான்ல நார்கோட்டிக்ஸ் டீம் பிடிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ராஜஸ்தான் எப்படி போக முடிஞ்சது? இல்ல இங்க போகல, இங்க இருந்து அவங்களுக்கு தகவல் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தகவல் தானே கொடுத்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜாஃபர் சாதிக்னால தமிழ்நாட்டுல இருந்து ராஜஸ்தானுக்கு எப்படி ஈஸியா போக முடியுதுன்னு நான் அப்படி சொல்றேன். ஜாஃபர் சாதிக்க கேக்குறேன் நானு. இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா, இந்த சலீம் எல்லாம் அரெஸ்ட் ஆகும் போதே ஜாஃபர் சாதிக் அப்ஸ்காண்டட். கவனிச்சிங்களா? ஜாஃபர் சாதிக்கு சமன் அனுப்புற அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே ஜாஃபர் சாதிக்கு அப்ப முன்கூட்டியே அவருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு தான் தூக்கப்படுறோம். தமிழ்நாட்டை விட்டு அப்போ ராஜஸ்தான் அளவுக்கு ஒரு நபர் போறாருன்னா நம்ம என்ன யோசிக்கணும், நீங்க அதை சொல்லுங்க. அவருக்கு தகவல் வந்திருக்கு. தகவல் வந்து சரி, போக யாரு நினைக்கிறீங்க? யார் தகவல் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தகவல் வந்திருக்கு, ஓகே, தப்பிச்சு போயிட்டாரு. யார் கொடுத்திருப்பாங்க நீங்க? அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்லாம இவ்வளவு நடக்காதுங்க. இல்ல நான் என்னோட இது என்ன அப்படின்னாக்கா, அங்க அவங்க ஆட்கள் அங்க கைது பண்ணும்போது அவங்க ஆட்கள் யாராச்சும் ஒரு தவறு கொடுத்துக்கலாம்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, கிளம்பிடுங்க சார், கிளம்பிடுங்க, எங்கேயாச்சும் நீங்க ஜப்தி பண்ணிட்டு அவங்க ஆட்களே இல்லங்க. இப்ப அவங்க ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் ஆகும்போது ஆல்ரெடி டெல்லி போலீஸ் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸோட லிங்க்ல வந்தாச்சுங்க. இவங்கள தமிழ் ஆட்கள் இவங்க நல்ல லிங்க்ல வந்தாச்சுன்னு போது ஜாஃபர் சாதிக் தெரிஞ்சு அப்ஸ்காண்ட் ஆறாரு. அப்ஸ்காண்ட் ஆறுதெல்லாம் இருக்கட்டுங்க, தமிழ்நாடை விட்டு ராஜஸ்தான் போற வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான் அது ஒரு சில என்ன சொல்றாங்க, செய்தி வந்து மற்ற இடங்களுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க உடனே போயிருக்கலாங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஏதோ ஒரு சாமானியன் வந்துட்டு ஏதோ ஒரு திருடனை, அது இந்த கோழி திருடனை பிடிக்க போற மாதிரி பேசுறீங்க. இது வந்துட்டு மிகப்பெரிய நெட்வொர்க்குங்க. ஆல்ரெடி டெல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் முடங்குறாரு. இவரை வந்துட்டு டக்குன்னு கார்னர் பண்ணணும்ல. எவ்வளவு நாள் ஆயிருச்சு பாருங்க. இன்னொரு ஸ்டேட் போகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு அப்படி என்னது சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா அதிகாரிகளையும் இங்க குறை சொல்றதுக்கு இல்ல. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஸ்டேட் இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 ஸ்டேட் தாண்டி தான் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போயிட்டாலே நம்ம தமிழ்நாட்டை தாங்க கேக்குறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து தகவல் வந்து அவர் உடனடியே இங்க இருந்து கிளம்பி இருக்கலாம். அனைத்து எல்லா போலீஸ்க்குலாம் தெரியறதுக்கு முன்னாடியே கூட அவர் கிளம்பி இருக்கலாம். ஆனா அதை தாண்டி 4 ஸ்டேட் இருக்காங்களே. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னாக்கா தமிழக காவல்துறையே அவர் வழி கொண்டு விட்டு வந்த மாதிரி பேசி. நான் அப்படி சொல்லலங்க. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த நபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அது நிச்சயமா அதுல நிச்சயமா மிகப்பெரிய அதிகாரியும் மிகப்பெரிய அரசியல் பிரமுகரும் தமிழ்நாட்டுல இருந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத நான் ஆணித்தனமா நம்புறேங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏதோ 1 கோடி 2 கோடி விஷயம் இல்லைங்க. அசால்ட்டா பேசக்கூடிய விஷயம் இல்லைங்க. 2000 கோடி பொருளை வந்துட்டு சொல்லல.
கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு போது ரொம்ப ஈஸி இல்லைங்க. பெரிய நெட்வொர்க், நிறைய பேத்தினுடைய தலை இதுல உருள்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இவர் வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆறாரு. பல விஷயங்கள் ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலான்றது தான். உண்மை எந்த அளவுக்கு வெளியே வரும்ன்றது தான். அதை நார்காட்டிக்ஸ் பியூரோ கையில அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு அதை ஹாப்பி நியூஸ், அவரை பிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு காரசாரமா நிறைய நடக்கலாம், இல்ல நடக்காம கூட போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க மாட்டுவாங்க அவங்க மாட்டுவாங்கன்னு யோசிப்போம். கடைசியில ஒண்ணுமே இல்லாம கடைசியில அடுத்த பிரச்சனை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நடக்கவே வந்துட்டு எல்லாரும் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எதை நோக்கி ஓடுறீங்க எல்லாம்? ஆராசா வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய். இல்ல அது அவரோட கருத்து சுதந்திரம் தானே, அவர் சொல்லுவாரு சொல்ல மாட்டாரு. ஏங்க கருத்து சுதந்திரம்னால அது ஒரு பேசும் பொருளா ஆக்குறாருல, நிறைய எதிர்ப்பு வருதுங்களா? கருத்து சுதந்திரம் ஓகே. இப்ப முக்காவாசி ரிப்போர்ட்டர்ஸுக்கு அன்னைக்கே விவாதம் நடக்கலையா? எவ்வளவு விவாதம் மேடையில வந்துட்டு அவரு ஜெய் ஸ்ரீராம நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? இந்தியான்றதே கூட்டணியில் உள்ளவங்களே தெரிவிச்சாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதா மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நடக்குது. ராஜா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது புதுசுங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்மளே பேசியிருக்க ஒரு காணொலி. மேடம் நானும் அதான் சொல்லுங்க, அவர் வந்து புதுசு இதுக்காக எனக்கு என்னமோ இதுக்காக பேசன மாதிரி தெரியல. இதுக்காக பேசலனாலும் மக்களுடைய கவனம் செதறிச்சா இல்லையா? நீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆகுறதுக்கு வரைக்குமே நேத்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம். முந்தா நாள் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம்? ராஜா இப்படி எல்லாம் பண்றாங்க, காங்கிரஸ்ல எதிர்க்கலையா, புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி இதனால இம்பாக்ட் ஆகும்னு தெரிஞ்சு பேசுறாங்கன்னா என்ன காரணம்ட்டு அது ஒரு விவாதமா போயிட்டு இருந்தது. மக்களுடைய மனநிலையா அரசியல்வாதியா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வருது, அதாவது நீங்க பூசணிக்காவை மறிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அதை விட பெருசா ஏதாவது எடுத்து வச்சு மூடி பூசணிக்கான ஒண்ணு இருந்தது அப்படின்ற ஒரு தடையமே இல்லாம பண்றாங்கன்றது அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. புரியுதுங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் போன காணொலியில சொல்லியிருப்பேன். இந்த ஒரு மாசத்துல நிறைய பேர் பல்ட்டி அடிப்பாங்க, தலைகீழா நிப்பாங்க, குரங்கு சேட்டைகள் பண்ணுவாங்க. இது எல்லாமே பல திருவிளையாடல்கள் பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, அதுல ஒண்ணுதான் இதுங்க. ஆனா ஜாஃபர் சாதிக் இப்ப கைக்கு வந்ததுன்னா என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, இந்த நெட்வொர்க்கை வேரோட புடுங்கி எடுக்கணுங்க. ஹானஸ்டா என்னென்ன பெரிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டாலும் பரவாயில்லங்க, எந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டாலும் பரவாயில்ல, வேரோட நசுக்கி போடணுங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, குடியுரிமையை கட் பண்ணுங்க, பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணுங்க. ஆல்ரெடி ஜாஃபர் சாதிக்குடைய பாஸ்போர்ட் பேண்ட் தான். பேண்ட் ஆனா அந்த பாஸ்போர்ட் உள்ள ஆளுக்கு தான் என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்ல நிர்வாகி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டாலின் ஐயா. ஓகேங்களா? ரொம்ப தீவிரமான ஒரு தண்டனை. அதாவது நம்ம நாட்டுல இந்த மாதிரி கஞ்சா கடத்தினா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வித்தா முடிஞ்சு போச்சு. குடியுரிமை இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரசாங்க சலுகை எதுவுமே கிடைக்காது, தள்ளி வச்ச மாதிரி. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. சில்ட்ரன் ரேப்லயே எப்படின்னா, நான் ஓப்பனா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 20 லட்சம் கொடுக்குறேன்னு போது மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 40 லட்சம் நாங்க தரோம், இவனை நடு ரோட்ல சுட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படி வந்துட்டு இப்ப மக்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்குங்க. நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் இல்லங்க. சட்ட திருத்தம் நம்ம தானங்க பண்ணணும். போக்சோ ஆக்ட் யாரு கொண்டு வந்தா? நம்ம தானே கொண்டு வந்தோம். நடு ரோட்ல வச்சு பண்றதுங்கிறது வந்துட்டு அது இதுல இஸ்லாமிய நாடுகள்ல வந்து செய்யறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நாட்டிலே செய்ய ஆரம்பிச்சு அது எப்படி இல்லங்க? இஸ்லாமிய நாடு எந்த நாடோ இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா மனசு பதறல. கண்டிப்பா. நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இல்லைங்களா? நாங்களே இதுதான் போட்டிருக்கோம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப நம்ம பாண்டிச்சேரி சிறுமி விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, இந்த சம்பவம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், தெரிஞ்சிருக்கும். 2018 திருமுல்லை வாயில்ல ஒரு சம்பவம் நடந்தது தெரியுங்களா? 4 வயசு குழந்தை, பெண் குழந்தை. அத வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணவனுடைய வயசு மீனாட்சி சுந்தரமா? 56 வயசு. 2018 பதிஞ்ச வழக்கு. இன்னும் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இதுல ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மீனாட்சி சுந்தரம் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயாச்சு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனசு எரியாதுங்களா? பாதிக்கப்பட்டவங்க உங்க சொந்தக்காரங்களும் என் சொந்தக்காரங்களும் நம்ம மனசு கொதிக்காதுங்களா? கண்டிப்பா, நிச்சயமா இருக்கு. அது இல்லன்னு சொல்லல. அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா இப்பவும் எதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா, மீனாட்சி சுந்தரமுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களும் துணை போயிருக்காங்க. அதாவது அந்த பாடிய மறிக்கிறதுக்கு அப்படின்னா அவங்களுக்காவது தண்டனை வாங்கி தர முடியுமா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த குற்ற பின்னணிக்கு கரெக்டான ஒரு தண்டனை
கரெக்டான சமயத்தில் கிடைத்திருந்தால், கொடூரமான தண்டனை கிடைத்திருந்தால், இதே 56 வயசு ஒரு பொம்பளை பொறுக்கி நாய் அவன் இந்த பச்சை குழந்தைய என்னங்க ஓடி விளையாடுற அந்த சிசிடிவி எல்லாம் பாத்தீங்களாங்க, அது எப்படி நடந்து போகுதுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு என்னங்க தெரியும்? அது மேல கைய வைக்கிறான் அப்படின்னா வச்சிருக்க முடியுமாங்க? 2018 அந்த சம்பவம் நடக்கும்போது என்னங்க பண்ணீங்க? எல்லாம் பேசணும்ல, என்னாச்சு? அடிப்படை காரணம் வந்துட்டு போதைதாங்க இருந்துட்டு போதுங்க. போதை அது ஒரு பிரச்சனை அப்படின்னா, பெண்கள் சீரழிக்கப்படுறாங்கன்றது இன்னொரு பிரச்சனை, ஒத்துக்கணுங்க. ஒரு 18 நிமிஷத்துக்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறா. அப்ப ஒரு நாள் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க சர்வே சொல்லுது. அப்ப இந்தியால யோசிச்சு பாருங்க. அது ஒரு பிரச்சனைனா இது ஒரு பிரச்சனை. அவன் போதை எடுத்திருக்கானோ போதை எடுக்கலையோங்க, குழந்தை மேல கை வைக்கிறவனுக்கு நீங்க வந்து தீவிரமான தண்டனையை அப்ப கொடுத்திருந்தீங்கன்னு வைங்க. இதோட எவ்வளவு சம்பவங்க. கோயம்புத்தூர் துடியில பெரிய நாயக்கமலையில ஒரு சம்பவம் நடக்கலீங்களா? இந்த 2018 சம்பவம்லாம் அநியாயங்க. இந்த குழந்தைய அப்படியே கட்டிங்க, இந்த பாத்ரூம்குள்ள அப்படியே கிடக்குதுங்க, மனசு சதறுதுங்க. இன்னும் கேஸ் போயிட்டு இருக்குங்க. சட்டம் நம்ம வந்துட்டு இந்த மனித உரிமை அந்த துபாயில எல்லாம் அப்படி பண்றாங்க, நம்ம இதுல இப்படி பண்ண முடியாதுன்னா நம்மள காப்பாத்திக்க நம்ம சமுதாயத்தை சரி பண்றதுக்கு நம்ம தான் இறங்கணும். கரெக்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் பேசியாச்சு, கோஷம் பண்ணியாச்சு, அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் ஒன் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. மாற மாட்டிருக்கே. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வர பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு திமுக விசிக கூட்டணி இதுவாயிட்டாங்க. அவங்களுக்கு 2 தொகுதி தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு 3 தொகுதி, அதில் ஒரு தொகுதி கண்டிப்பாக பொது தொகுதி வேணும் அப்படிங்கிற ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி இறுதியாக வந்துட்டு அவங்களுக்கு 2 தொகுதி தான் அவங்களுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் 2மே தனி தொகுதி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆரம்பத்தில் இருந்தீங்க இந்த திமுக விசிக கூட்டணி பார்த்தீங்கன்னா, விசிக எப்பொழுதுமே திமுகவை விட்டு கொடுத்ததே இல்லை. அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்றதுனால திமுகவோட ரொம்ப ஆணி வேரூன்றி இருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா கலைஞர் ஐயா பீரியட்ல நிறைய பேர் மறந்துட்டாரு. திரும்ப ஐயானால மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் வந்து நிக்கணுமா தொகுதியில, பொது தொகுதியில அப்படின்னு எடுத்தறிஞ்சு பேசின அந்த ஒரு சம்பவங்கள் ஒருவேளை மக்கள் மறந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்துட்டு அரசியலை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறனால அதை மறக்க முடியல. எப்பொழுதுமே திருமா ஐயாவுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக கூட்டணி கட்சியா இருந்தாலுமே அதிக வெயிட்டேஜ் கொடுக்கவே மாட்டிருக்காங்க. ஒரு உண்மை என்னன்னா, திருமா ஐயா நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தலித் மக்களுக்கு இப்ப தலித் மக்கள் நின்று நம்ம தமிழ்நாடு வந்துட்டு எக்கனாமிக்கலி முன்தங்கி போயிட்டு இருக்குன்னா, கிராமங்கள்லயும் உள்ள தாழ்த்தப்பட்ட குடியினரும் சரி படிக்க வச்சு அவங்களுக்குன்னு சட்டம் பிசிஆர் ஆக்ட் எல்லாம் அதெல்லாம் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நபரை ஒரு சாதி சொல்லி பேசிட முடியுமா பிசிஆர் ஆக்டுக்கு அப்புறம்? அவ்வளவையும் கொண்டு வந்த நபர். ஆனா இப்ப நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காது, வேற விஷயம். ஆனா நிறைய பண்ணியிருக்காரு. வரலாற்றில் மிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஐயா. அந்த அளவுக்கு கூட நான் ஸ்டாலின் ஐயாவை பார்க்க நான் ஏன் விருப்பப்படலைன்னா, கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் அம்மையாருக்கு அப்புறம் வேற தலைவர்களை என்னால பார்க்க முடியலன்னு நான் நினைப்பேன். திருமா ஐயா வரலாற்று ரீதியா வந்துகிட்டே இருக்காரு. ஆனா இது வரைக்கும் தலைவராவோ முதலமைச்சரா ஆனதில்லை. அதனால அது ரூல்ட் அவுட். அப்ப திமுக இப்ப ரீசெண்டா மாநாடுலாம் நடக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். திருமா ஐயாவுடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை திமுக மாநாடு அடிச்சுக்கவே முடியல. கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு பேர் அதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. அவங்க 1000 வந்துட்டு வீடியோல காட்டலாம், ஸ்கிரீன்ல காட்டலாம். ஆனா நிதர்சன உண்மை என்னன்னா, விசிக ஐயாவுடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்படிங்க. ஆனா கூட்டம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு 2 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது? அதே அவங்க மனமும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு அதுல வருத்தம் இல்லங்க, இல்ல வருத்தம் இல்லைன்னு அவங்க சொல்லிதானே ஆகணும். புரியுதுங்களா? வெளியே கெத்தா ஒரு செலிபிரிட்டி இருந்தாலும் நல்ல செவத்துக்குள்ள போய் ஓன அழுதுட்டு இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. திருமா ஐயா பொறுத்த வரைக்குங்க நல்ல ஒரு தலைவருங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் நிர்வாகம் இப்போ என்னன்னா கொஞ்சம் அவங்க கட்சியிலேயே கொஞ்சம் வேற மாதிரியா மூவ் ஆயிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆனா ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்தாருங்க, தலித் மக்களை கொண்டு வந்தார். அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ திருமா ஐயா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அப்பர் ஹேண்ட்லயே இருந்து
திரும்ப ஐயாவை லோவர் ஹேண்ட்லேயே வைக்கிறாங்க. இவர் நினைச்சா தனிப்பட்ட ரீதியா நிக்கலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பு ஏன் கம்மின்னு நினைக்கிறேன்னா, ரெண்டு பேருமே மைனாரிட்டிஸ் ஓரியன்ட். ஸ்டாலின் ஐயாவும் அதிகமா மைனாரிட்டிஸ் ஓரியன்டா தான் அரசியல் நடத்துறாரு, நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா. இவரும் மைனாரிட்டி சப்போர்ட்டர். அப்போ மாறி மாறி இவங்களுக்குள்ள இவங்க சப்போர்ட் பண்ணாதான் இவங்களுடைய பலம்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்பத்த உண்மை என்ன அப்படின்னா, ஸ்டாலின் ஐயாவோட திருமா ஐயாவுடைய கொள்கைகள் பல மாநிலங்கள்ல பரவிட்டு இருக்கு. மத்த மாநிலங்கள்ல உப்பத்த எலெக்ஷன்லயே நிக்கிறாரு, கவனிச்சிங்களா? பாசிட்டிவா முடிஞ்சதுன்னா தேசிய கட்சிங்க. இப்போ ஒரு வேளை வந்துட்டு அவரு 4 தொகுதியில சீட்டு கேட்டிருந்தாரு. 3 தொகுதியாவது கிடைக்கணும்னு நினைச்சாரு. 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி. இப்ப 2 தனி தொகுதி தான் கிடைச்சிருக்கு. இவங்க தேசிய கட்சியெல்லாம் ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்கா, உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா எதிர்காலத்துல விசிகா தனியா நின்னு அவங்க பலத்தை காட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்துட்டு தன்னடக்கமா போறாங்கன்னா மாறி மாறி அவங்களுக்கு சப்போர்ட் தேவைங்க. அரசியல ஜெயிக்கணும்னா வேற வழி இல்ல, கூட்டணி அமைக்கணும், எங்க பலம் இருக்கோ அங்க சேரணும். அப்பதான் கொஞ்சம் நம்ம கை மேலோங்கி நம்ம வந்துட்டு அரசியல நிக்க முடியும். மக்கள் நீதி மையம் கமல் சார் அவருக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 தொகுதி கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க. அதுல ஒரே ஒரு தொகுதி அவருக்கு அது கூட இல்லை, வெறும் ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எப்படி பாக்குறது? இல்ல, அது நல்ல ஒரு மூங்க. அதாவது நின்னு அசிங்கப்பட்டு போகிறதுக்கு அழகா விலகிட்டு, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொங்குல முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. முதல்ல வந்துட்டு கொஞ்சம் அங்க சைடு லைட்டா அதிமுக மேல ஒரு இது வந்தது. ஏன்னா அந்த பிஜேபி கூட்டணியோர்ல இருக்கும்போது ஒரு ஹெசிடேஷன் வந்துருந்தது மக்கள் இடையில. இப்ப டக்குன்னு கமல் மாதிரி ஆள் வரும்போது ஒரு கிரேஸ் ஏறிச்சு. ஓகேங்களா? இப்ப என் மண் என் மக்கள்ன்ற ஒரு யாத்திரை ஒண்ணு ஏதோ நம்ம அசால்ட்டா ஏதோ நினைச்சோம், நிறைய சேஞ்ச் கொங்குல கொண்டு வந்திருக்குங்க. படித்தவர் வேணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்தா நல்லா இருக்கும். மக்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாதி ரீதியா யார் அரசியல் பண்றா, சமூக ரீதியா யார் அரசியல் பண்றா. இவங்க சனாதனம்னு சொல்றாங்க அப்படின்னா சனாதனம்னா ஹிந்துன்னு தான் எடுத்துப்பாங்க எல்லாம். சனாதனம்னா எக்ஸாக்டா டெபினிஷன் இது அதெல்லாம் பாமரனுக்கு தெரியாதுங்க. இவங்க சனாதனத்தை ப்ரமோட் பண்றாங்கன்னா ஹிந்துங்க, மெஜாரிட்டி யாருங்க? ஹிந்து. இப்ப வர வர என்ன மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா, மைனாரிட்டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா வர்றதுக்கு நிறைய சங்கங்கள் இருக்குங்க. இந்த ஹிந்துக்காரருக்கோ இல்ல ஐயருக்கோ ஐயாங்காருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போற மாதிரியான ஒரு நிலைமைகள் வந்துட்டு இருக்கிறதுனால, ஓகேங்களா, இவங்க சனாதனம்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றதுனால கொஞ்சம் அவர் மேல, கொஞ்சம் இல்ல நல்லாவே அவர் மேல ஒரு அபிப்பிராயம் வந்துகிட்டே இருக்கிறதுனால காம்படிஷன் ரொம்ப ஹெவி. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்லயோ கரூர்லயோ அண்ணாமலை நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய அந்த யூகத்திலையும் நான் அப்சர்வ் பண்ண விதத்திலையும் நான் சொல்றேன். அப்படின்னும் போது கமல் அழகா டீசெண்டா ஒதுங்கி ஒரு 18 மாசத்துல வருதுன்னு நினைக்கிறேன் ராஜ்யசபா. ஓகேங்களா? அதுல ஒரு சீட் வாங்கி அழகா உட்காந்து தன்னுடைய அந்த அரசியல் நிலையை காப்பாத்திக்கிறது நல்லது. 2026ல பாத்துக்கிட்டோங்க. 2026 இன்னும் சூடு. விஜய் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. அதுலயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆரம்பிச்ச உடனே அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஒரே சமயத்துல எல்லாரும் முட்டிக்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு அந்த ஆப்பே வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம். இங்க பாருங்களேன், ஒருத்தர் ஒரு கட்சியை புதுசா ஆரம்பிக்கிறாங்கனாலே நிறைய வந்துட்டு சலசலப்புகள் வரும். கமல்ஹாசன் கட்சியில இல்லாததுங்களா? டக்குன்னு ஒரு 2-3 பேரு கோச்சிட்டு எல்லாம் போனாங்களே, பேர்லாம் மறந்துட்டு, அதுல ஒரு பொண்ணு பத்மபிரியான்லாம். எந்த ஒரு புது கட்சியிலையும் அது இருக்கும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு பிரபலமான கட்சிகள்லாம் வந்துட்டு மாசுக்காக ஒரு கிரேஸுக்காக போறவங்க. நிச்சயமா சலசலப்புகள் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் அவங்க கடந்து வரணும், வருவாங்க. ஆனா ஒருத்தர் வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் கொடுத்து வளர்ச்சியை நம்ம தடுக்க வேணாம், விட்டு பிடிப்போம். அவங்களுடைய ஃபவுண்டேஷன் 2026க்கு இப்போ போடுறாங்க. அப்ப 2026ல அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம கவனிக்கணுமே தவிர்த்து ஆரம்ப கட்டத்துல அதாகும் இதாகும் பிரச்சனைகள் ஒன்னில்லாத நபர் கட்சி ஆரம்பிக்கும் போதே மட்டம் தட்டி படுக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இவர மாதிரி நபர்னா இன்னும் நிறைய சவால்களை சந்திப்பாரு. நம்ம வந்துட்டு அவங்கள அப்படியே போக விட்டுதான் அப்சர்வ் பண்ணி தான் நம்ம கிரிட்டிசிசம் பண்ண முடியும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் 2024ல ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. அவரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா கொண்டு வராரு. 2026ல அவரு நிச்சயமா ஏதாவது பாசிட்டிவா நடக்கும். பாசிட்டிவா நடக்கும். இப்ப இந்த எண்மண் யாத்திரை பத்தி அண்ணாமலை பத்தி பேசுறீங்க. இப்ப ரீசெண்டா வந்துட்டு இந்த டிஎம்கே ஃபைல் 3 வந்துட்டு விட்டுட்டு அதில் வந்துட்டு ஆடியோ 5 விட்டுருக்காரு. ஸோ அது பற்றி நான் நினைக்கிறேன். அந்த ஆடியோ கேட்கும் போது என்ன சோதனை ஓட்டம் அது இதுன்னு சொல்லும் போது அதை பற்றி இல்லை. அதாவது அந்த ஆடியோ நான் கேட்டேன்.
எனக்கு மனசு என்ன வருத்தமா இருந்தது தெரியுங்களா? ஆஹ் அந்த ஒரு ஆடியோல ஆர் ராஜா அவர்கள் ஜாஃபர் சேட் கிட்ட பேசுறாருங்க. ஆமா. இடி எல்லாம் வராங்க ரைடுக்குன்னு வைங்க, டக்குன்னு முன்னாடி வந்து நிப்பாங்க. ம். திடீர்னு யாரும் எதிர்பார்த்திருக்க யாரும் மாட்டாங்க. எதிர்பார்க்காம அதுவும் முக்காவாசி எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய காத்தால ம். நைட்டு திடீர்னு வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பெரிய ஆளா இருந்தா சரி. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த சலசலப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு. அந்த ஆடியோல இவர் வந்துட்டு ஜாஃபர் சேட் ஐயா கிட்ட சொல்றாரு, ம். நாளைக்கு பல இடங்கள்ல ரெய்டு வராங்க, என் இடத்துக்கு வருவாங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்ம மறைக்கப்படணும். இவருக்கு முன்கூட்டியே தெரியுதுங்க. ம். அப்போ ஸ்பெக்ட்ரம் கேஸ எந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு விளையாண்டுருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இப்ப வெர்டிக்ட் வந்துருச்சு அப்படின்றதுனால எல்லாம் முடிஞ்சதா நான் நினைக்கலங்க. யாராவது தனிப்பட்ட நபர் நினைச்சா கூட அந்த கேஸை ரீஓபன் பண்ணி இந்த தீர்ப்புல எங்களுக்கு வந்துட்டு இது இல்ல, நம்பிக்கை இல்ல, அத வந்துட்டு நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சு இதை பண்ணுங்க திரும்பன்னு யாராவது நினைச்சா கூட இதை ரீஓபன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இந்த ஆடியோ ஃபைல்ல நம்ம அண்ணாமலை மூலமா வெளியே வந்துருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ ஃபைல்ஸ்ல அதுதானே தெளிவா அது வருது. ரொம்ப தெளிவா அதுதான் தெரியுது. ஸ்பெக்ட்ரம் கேஸ் வந்துட்டு இட் இஸ் மேனிபுலேட்டட். ஆனா வெர்டிக்ட் வந்துட்டு அவங்க சைடு பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னாலே இதை ரீஓபன் வந்து இப்ப யார் நினைச்சாலும் பண்ண தோணுங்க. ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி இப்போ இந்த மாதிரி ஆடியோலாம் இருக்கா, இப்ப நிறைய மேனிபுலேட் பண்ணியிருக்காங்களா, இதன் அடிப்படையில் ரீஓபன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீமுங்க, அதாவது இவங்க யாரோடவும் லிங்க் ஆகாத ஒரு ஸ்பெஷல் டீம், சென்ட்ரலைஸ்டு டீமை வச்சு இதை திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கூட வந்துட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கான ஒரு ஃபயரை வந்துட்டு இவரு அந்த தீக்குச்சி உரசி போட்டிருக்காரு அண்ணாமலை. இல்ல அது என்னன்னாக்கா, இப்ப பாஜகவோட கூட்டணிக்கு யாருமே தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடிபடுது. சோ அதனால ஏதோ ஒண்ணு கலைக்கணுங்கிறதுக்காக சும்மா இதுல என்ன இல்ல. சரி, நான் ஒண்ணே கேட்கட்டுங்களா? அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடியோ இருக்குன்னு சொல்லிட்டாரு. முன்னாடியே சொல்லிட்டாரு 20 ஆடியோ கிட்ட இருக்கு. அது ஒரே நாள் விட வேண்டியது தானே. அதென்ன ஒண்ணு ஒண்ணா விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. அது தேர்தல் யுக்தி தானே. அதெல்லாம் அரசியல் யுக்தி. ஏங்க யுக்தி தாங்க, யுக்தி இல்லைன்னு யாரு சொல்றா? ஒவ்வொரு அரசியல்வாதியும் யுக்தியா பயன்படுத்தி தாங்க வந்து ஜெயிக்கணும்னு பாப்பாங்க. இது வந்துட்டு மக்களுக்கான இதுவா தெரியலையே. இது மக்களுக்கான உண்மையுமே மக்கள் நல்ல அக்கறை இருந்திருந்தா அவர் மொத்த ஆடியோ ஒரே நாள்ல வெளியிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க. இங்க பாருங்களேன், ஸ்ட்ராட்டஜிக்கலே நான் சொல்லட்டுங்களா? இப்போ ஒருவேளை நான் அவருடைய இடத்துல இருந்தேன்னு வைங்க, ஐம் ஆல்சோ an strategist, business strategist. நான் 10 ஆடியோமே ஒரு பல்ஸ் தெரியாம நான் ரிலீஸ் பண்றேன்னு வைங்க, அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகுது, அது பலன் அளிக்குதா, புரியுதுங்களான்னு நம்ம அட் ஸ்ட்ரெச் தெரியாது. நீங்க ஒவ்வொன்னா பண்ண அந்த ஆப்போசிட் பார்ட்டியுடைய பல்ஸ் உங்களால தெரியும், ஏன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியும், யாராவது அது ரிலேட்டடா ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு தெரியும். அந்த அடுத்து என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப்ல எந்த ஆடியோ பண்ணா ஸ்ட்ராட்டஜிக்கலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மக்களுக்காக ஒருத்தர் பண்றாங்களோ இல்ல அரசியல் அவங்க பண்றதுக்காக பண்றாங்களோ, ஒரு ஆடியோ ஒருத்தர் வெளியே விடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும்னு நினைச்சுதானே விடுவாங்க. யாரும் டைம் பாஸ்க்கு உட்காந்துட்டு ஆடியோ அமைச்சுக்கிட்டே இல்லைங்களே. சொல்லல, இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கே அப்படிங்கறத வேற ஒண்ணும் இல்ல. எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். என்ன தெரியுங்களா? முதலமைச்சர் சீட்ல வந்து போய் உட்காரணும், ஒத்துக்கிறீங்களா? அது நிச்சயமா. அந்த உள்நோக்கத்துக்கு நிறைய யுக்திகள் பயன்படுத்துவாங்க. நம்ம அவங்க பயன்படுத்துற யுக்திகள் வந்துட்டு தவறா, அதாவது தவறானா மக்களுக்கு வந்துட்டு ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரியோ இல்ல மத ரீதியாக சாதி ரீதியாக ஒரு பிரிவினை கொண்டு வர்ற ரீதியாக இருந்தால் நம்ம அதை வந்துட்டு கண்டிக்கலாம். இவர் பண்றது யுக்தி, இது கரெக்டான டைம் சில ஆடியோ ரிலீஸ் பண்றது மக்களுக்கு கொண்டு வர்றதுன்ட்டு. இதை நம்ம என்ன கேள்வி கேட்கறதுங்க? எல்லாரும் ஒவ்வொரு யுக்தியை ஃபாலோ பண்றாங்க, அவரும் ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு, அவ்வளவுதானே. ஆனா அந்த ஆடியோ எல்லாம் கேட்கும் போதுங்க, இட் ஹாஸ் அ வெரி டீப் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரம் கேஸ். அதனுடைய அந்த வேர்டிக்ட்லாம் வந்துட்டு எவ்வளவு பேஜஸ் தெரியுங்களா? அது நான் அது படிச்சு இன்னும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே அவைலபிள் ஆன் இன்டர்நெட்டுங்க, அந்த ஆர்டர் காப்பீஸ் இருந்து எல்லாமே. ஸோ இது வந்துட்டு நிச்சயம் திரும்ப வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை இஸ் ஆக்சுவலி டூயிங் எ வெரி கிரேட் ஜாப். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல டிஎம்கே உடைய இந்த குடிமையை அவர் வந்துட்டு பண்றாரு. இந்த டிஎம்கே என்னென்னமோ தப்பிக்க பாக்குறாங்க, அண்ணாமலை வந்துட்டு
இப்ப அந்த விக்ரமாதித்யன் கழுத்துல அந்த வேதாளம் ஏறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏறி சுத்திக்கிட்டு இருக்காருன்றத நல்ல தெளிவா தெரியுதுங்க. இல்ல அவ்வளவு ரொம்ப சொல்றீங்க. அக்ரெசிவா இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அது சரிங்க, அது சொல்றீங்க. ஆனா ஏன் அவங்க கூட வேற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர கொஞ்சம் கூட தயாராகவே இல்லையே, யாருமே தயாரா இல்லையா அவங்க கூட? அதுதாங்க அவங்களுடைய அட்வான்டேஜ். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க, சீசன் 1 பாக்குறீங்க. நான் பிக் பாஸ் சீசன் 1 பாக்குற வரைக்குமே பிக் பாஸ் இந்த அப்ராட்ல இந்த பாலிவுட்ல எல்லாம் நடக்கும் சொல்றாங்க, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறது பிக் பாஸ் நம்ம தமிழ்ல ஏதோ சீசன் 1 அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு ஓவியான்ற அந்த ஒரு பொண்ணை எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. எதனால பிடிக்கும் நீங்க சொல்லுங்க? அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டான்ஸ் பண்ணாங்க, இது பண்ணாங்க, பயமா சிரிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அது எல்லாரும் டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஓவியா பொண்ணை வந்துட்டு மக்கள் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு சிம்பத்தைஸ் பண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஓவியாவை தனியாளா அட்டாக் பண்றாங்க. தனியாளா ஒருத்தர் டார்கெட் செய்யும் போகும்போது தனியாளு அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த அந்த ஒரு கூட்டணிகளோட தனியாளா நின்று போராடும் போது மக்களுடைய சிம்பத்தி யாருக்கு போகும்? அதனால அந்த பொண்ணுக்கு சின்ன எக்ஸாம்பிள், ஜூலி ஜல்லிக்கட்டெல்லாம் பண்ணிட்டு மக்களுடைய அந்த ஒரு இதுல தானே அந்த சப்போர்ட்ல மக்கள் அந்த பொண்ணு மேல நல்ல ஒரு அபிப்பிராயம்ல தானே உள்ள வந்தது. அதையே வந்துட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு உள்ள வந்து பொய் சொல்லி நிறைய பொய் சொல்லி பொய் சொல்றது, இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, கரெக்டுங்களா? மக்கள் வெறுத்தாங்க. மக்கள் நம்ம ஒண்ணு யோசிக்கணுங்க, அமைதியா இருக்கிற வரைக்கும் பாப்பாங்க, கொஞ்சம் வருஷம் அப்சர்வ் பண்ணுவாங்க, சி இவ்வளவுதானா அப்படின்னா டக்குன்னு ஒரு மாற்றம் வேணும்னு ஏங்கி புது மாற்றத்தை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க தனியா இருக்காங்க, யாரும் கூட்டணிக்கு ரெடி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒருவேளை உங்களுக்கு பலமா கூட இருக்கலாம். மக்களுடைய மனநிலை வந்துட்டு நீங்களோ நானோ ஏன் அரசியல்வாதி கூட புரிஞ்சுக்க முடியாதுங்க, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2021 எலெக்ஷன்ல திமுக வராதுன்ற மாதிரி தான் எல்லா கட்டம் சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு வந்துட்டு அப்படி ஒரு இந்த ஜாதகத்துல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, முதலமைச்சரா இருக்குல்ல என்னென்னலாம் சொன்னாங்க. ஐயா தானே வந்தாரு, இதே சொல்லிட்டு இருந்த மக்கள் தானே. மக்களை மட்டும் பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்படிதான் நீங்க எடை போடவே முடியாதுங்க. ஆனா சில இடங்கள்ல ரொம்ப தெளிவா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்சர்வ் பண்ற வரைக்கும் அப்சர்வ் பண்ணுவாங்கங்க. அதனால இவங்க தனியா நிக்கிறாங்கன்னா அதையும் மக்கள் கவனிப்பாங்க. இப்ப சமையல் சிலிண்டர் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க, இதை கூட தேர்தல் யுக்தி தான், இவ்வளவு நாள் பண்ணவே இல்லை, இன்னைக்கு போய் திடீர்னு தேர்தல் யுக்தியா இருக்கலாங்க. ஏன் நான் சொல்றேன்னா கார்ப்பரேட் சப்போர்ட் தான் ஆக்சுவலி, அதனால விலை அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு. இல்ல அதுல கேள்வி என்னன்னா, முக்கியமா கேஸ் விலை ஏறும்போது வந்துட்டு எரிவாயு நிறுவனங்கள் ஏத்திட்டாங்கிறாங்க, இறக்கும் போது மட்டும் பிரதமர் குறைச்சிட்டாருங்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? சிம்பிளுங்க, எலெக்ஷன் வருதுங்க, அப்ப ஏத்தும் போது பிரதமர் ஏத்திட்டாருன்னு சொல்லலாம்ல. ஏங்க அப்படிதாங்க வந்துட்டு சொல்லுவாங்க, விலை ஏற்றும் போது எண்ணெய் நிறுவனங்கள் எரிவாயு நிறுவனங்கள் விலை ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க, விலை இறக்கும் போது மட்டும் பிரதமர் இறக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் எல்லாரும் அப்படிதானங்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சென்ட்ரல்ல இருந்து வர்ற இந்த பொருட்களுக்குங்க இங்க லோக்கல்ல வந்துட்டு ஸ்டிக்கர் வச்சு லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அரசியல்வாதி சென்ட்ரலோ ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான இடம், அந்த இடம் கிடைக்க அவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க செய்யறாங்கங்க. இத நீங்க இந்தியால மட்டும் இல்லைங்க, உலகத்துல வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல நீங்க இறங்குனீங்கன்னா கூட என்னங்க இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? மத்த நாடுக போற இடையில அமெரிக்கா தள்ளிட்டுட்டே இருப்பான், அது இடையில உள்ள பாலிடிக்ஸ் நிறைய பேர் நல்ல வேர்ல்டு பாலிடிக்ஸ கவனிச்சாதான் தெரியுங்க. இது இங்க இல்ல அங்க இல்லங்க, வேர்ல்டு பாலிடிக்ஸே இதுதான். அரசியல் யுக்திங்க, நம்ம ஜெயிக்கணும்னா அந்த டைம்க்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜினா பண்ணிதான் ஆவாங்க. அது அரசியல் யுக்தின்றது நம்ம ஒத்துக்கணுங்க, இதுதான் உண்மை. நம்ம ஸ்டுடியோக்கு வந்து உள்ள நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.